வணக்கம். ஒரு சொல் ஓர் உயிருங்கிற கதையோட 4வது பகுதி, அதாவது நிறைவு பகுதி இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? தங்கம் அவன் பேச பேச உணர்ச்சி வேகத்தினால் தவித்து அவன் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மினாள். நான் இவ்வளவு சொன்னப்புறமும் நீ வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. இனிமேலும் 2வது தடவையா ரயிலேருந்து விழற பைத்தியக்காரத்தனங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட உன்னை அழைச்சிட்டு போவதாக இருந்தால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். அதை செய்து கொடுத்தால் நான் மேற்கொண்டு ரயிலில் உன்னோடு சேர்ந்து வருவேன். தற்கொலையை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு என் கை மேல் அடித்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சொல்கிற என்று அவன் வலக்கையை தூக்கினான். நான் சத்தியம் செய்கிறேன், இனிமே இந்த மாதிரி காரியத்தை நினச்சி பார்க்கறது இல்லைன்னு. ஆனால் நீங்களும் ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும். இந்த நிமிஷத்துலேருந்து என்னை பற்றி மறந்து 2 தடவை காப்பாற்றின உங்களுக்கு என்றே வாழறேன். ஆனால் ஒன்று, என்னைக்கு என் முகத்தை பார்த்து என்னம்மா நீ அங்கே இருந்தவதானேன்னு யார் கேட்குறாங்களோ அன்னைக்கு உயிர் இந்த உடலில் தங்காது. அப்புறம் என் வழியில் என்னை நீங்கள் விட்டுடணும். அவன் அவள் கைகளை பிடித்து கொண்டான். தங்கம், நீ பம்பாயில் வாழ்ந்த அந்த 10 நாள் கொடுமை உன்னையும் என்னையும் தவிர வேறு காக்காய்க்கு கூட தெரியாது. சதா அதை பற்றியே நினச்சி வருத்திக்கிற. கவலைப்படாமல் என்னோடு வா. தங்கம் பதில் பேசவில்லை. ரயில் சென்னையை அடைந்ததும் நேராக எழும்பூருக்கு போய் பகல் வண்டியை பிடித்தான் செல்லையா. கும்பகோணத்தில் இறங்கியதும் ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு திருப்பாவூருக்கு வந்து சேர்ந்தார்கள். வரும் வழி முழுவதும் ஆறுகளும் வாய்க்கால்களும் வயல்களும் தண்ணீர் நிரம்பி வழிந்தோடுவதை பார்த்தாள் தங்கம். வீட்டு வாசலை கார் நெருங்கியதும் செல்லையாவின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். எனக்கு பயமாக இருக்கு, ஒருத்தரையும் தெரியாதுங்க எனக்கு என்றாள். கவலைப்படாமல் வா, பெரியம்மா நல்லவங்க என்றான் செல்லையா. சென்னையிலிருந்து தந்தி கொடுத்திருந்ததால் பெரியம்மாவின் வீட்டில் எல்லோரும் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள். தங்கம் திருப்பாவூருக்கு வந்து 7-8 நாட்கள் ஆகிவிட்டன. எல்லோருடனும் சகஜமாக பழகினாள். அவள் பெரியம்மாவோடு சாயங்கால வேளைகளில் அந்த ஊருக்கே அழகூட்டும் பெரிய கோவிலுக்கு போய் வந்தாள். மேல வீதியின் மீதி பாதியை கடந்து தெற்கு வீதியும் நடுவில் இருந்த கோபுர வாசல் வழியாக உள்ளே போய் சன்னதியாக தரிசனம் செய்து கொண்டு நடுவில் எதிர்படுகிறவளிடமெல்லாம் பேசிக்கொண்டு பெரியம்மா கிளம்பும்போது அர்த்தஜாம பூஜை வேலை கூட சில நாட்களில் வந்துவிடும். பெரியம்மா அர்த்தஜாம மண்டபத்தை பார்க்கும்போதெல்லாம் தங்கத்திடம் சொல்லுவாள், இந்த இடத்துல தான் தெற்க பார்த்துட்டு உட்காந்து பெரியப்பா வாசிப்பார். புகழ் சேர்ந்து கச்சேரிக்கு 1000 வாங்கின நாளில் கூட உள்ளூரில் இருக்கும்போதெல்லாம் இந்த அர்த்தஜாம பூஜை வேலைக்கு வந்து வாசிக்காமல் இருக்க மாட்டார். நாதஸ்வரமோ தவிலோ எதுவாக இருக்கட்டும், இந்த மண்டபத்தில் வாசிக்கணும். இந்த இடத்துல எழும்புகிற எதிரொலிக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு என்று சொல்வாள். இப்பெல்லாம் கூட இவர் இங்கே வாசிக்கிறது உண்டா என்று கேட்டாள் தங்கம். வாசிக்காமல் என்ன, அவங்க அப்பாவுக்கு முறை மாதத்துக்கு இத்தனைன்னு உண்டு. அன்னைக்கு இங்கே வந்து வாசிச்சாகணும். இப்போ கல்யாண வேலைகள் இருக்கிறதுனால தன் முறையை கூட மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க என்றாள் பெரியம்மா. தங்கம் தனியாக இருக்கிறாள் என்று அவளிடம் பேசி கொண்டிருப்பதற்காக அவள் வயதொத்த பெண்கள் 4-5 பேர் அவ்வப்போது அந்த வீட்டுக்கு வந்து பேசி கொண்டிருப்பது உண்டு. ஒரு நாள் ஒரு பெண் கேட்டாள், தங்கம் நீ ஆற்றுல குளிச்சிருக்கியா என்று. தங்கம் இல்லை என்று சொல்ல, அப்போ நாளைக்கு எங்களோட நீயும் வா என்று கூப்பிட்டார்கள். மறுநாள் பெரியம்மாவும் தங்கத்துடன் ஒரு குடத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு கிளம்பினாள். படித்துறைக்கு வந்ததும் மற்ற பெண்கள் எல்லாம் மடமடவென்று ஆற்றில் இறங்கி கழுத்தளவு தண்ணீர் உள்ள இடத்திற்கு போய் நின்றார்கள். அவர்களை தங்கம் வேடிக்கை பார்த்திருந்தாள். நுங்கும் நுரையுமாக ஓடும் நதியின் அழகை பார்த்து கொண்டே இருந்தாள் தங்கம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, தலைப்பை இழுத்து நல்லா கட்டிக்க, மெதுவாக படியை பிடிச்சிட்டு இறங்கு என்று சொல்லிக்கொண்டே பெரியம்மா தண்ணீரில் இறங்கினாள். தங்கம் அப்படியே மெதுவாக பிடித்து கொண்டு ஒவ்வொரு படியாக இறங்கினாள். தண்ணி காலை பறித்து இழுக்குதே என்று சொன்ன தங்கம் பெரியம்மாவின் கையை பற்றி கொண்டு 2 அடி எடுத்து வைத்து இடுப்பு வரை தண்ணீர் வந்ததும் மறுபடியும் பயந்து, பெரியம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கரையில் நின்னே குளிக்கிறேன் என்று கையை உதறி கரைக்கு வந்து விட்டாள். கடைசியில் கூட வந்திருந்தவர்களில் ஒருத்தி கொண்டு வந்திருந்த செம்பால் தண்ணீரை மொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டு குளியலை முடித்தாள் தங்கம். ஊரில் எல்லோரிடமும் பேச்சோடு பேச்சாக
தங்கத்தை செல்லையாவுக்கு கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாய் சொன்னாள் பெரியம்மா. கல்யாணத்துக்கு நாள் குறித்து உறவினர்களுக்கெல்லாம் முதல் கடிதமும் போட்டாயிற்று. வெளியூர் கச்சேரிகள் என்றால் ஒத்துக்கொள்ளாமல் குமாரசாமியும் செல்லையாவும் கல்யாண ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். கல்யாணத்துக்கு 7-8 நாட்கள் இருந்தன. ஒரு நாள் காலை 8 மணி இருக்கும். பெரியம்மாவை பார்க்க வெளியூரிலிருந்து அவரது பிறந்த வீட்டு உறவுக்காரர் ஒருவர் வந்திருந்தார். பெரியம்மா அவரோட கூடத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள். பேச்சின் நடுவில், தங்கம் கொஞ்சம் காப்பி கொண்டு வாயேன் என்று சொன்னாள் பெரியம்மா. காப்பியை கலந்து கொண்டு தங்கம் கூடத்துக்கு வந்தபோது, காப்பி சாப்பிடு தம்பி என்று அவரிடம் சொல்லிவிட்டு, இவரே எங்கள் ஊர் என்று தங்கத்திற்கு அறிமுகப்படுத்தினாள். காப்பியை கையில் வாங்கி கொண்டு அவர் தங்கத்தை மேலிருந்து கீழ் ஒரு தடவை பார்த்தார். கிராமத்திற்கு வந்ததிலிருந்து மற்றவர்கள் இப்படி தன்னை உற்று உற்று பார்ப்பது தங்கத்திற்கு பழக்கமாக இருந்தது. பம்பாய் நடேச பிள்ளை மகளாமா நீ என்றார் அவர். அவர் பார்வையை ஒரு தடவை கவனித்ததுமே தங்கத்துக்கு முதுகுத்தண்டில் என்னவோ செய்தது. காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே விரைந்தாள். தங்கம் உள்ளே போனதும், பம்பாய் நான் சொன்னீங்க, பம்பாயில் அவங்க எங்கே இருந்தாங்க என்று பெரியம்மாவிடம் கேட்டார். அந்த ஊரு பேரெல்லாம் என் வாயில் நுழைய மாட்டேங்குது என்று சொன்ன பெரியம்மா உட்புறம் திரும்பி, பம்பாயில் உங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன என்று கேட்டாள். கதவை தாண்டி வெளியிலே வராமலேயே செம்பூர் என்றாள் தங்கம். அப்பா இருந்தப்ப இருந்த இடத்த கேட்கல, அவங்க போனப்புறம் இருந்த இடம் என்று மீண்டும் கேட்டார் அவர். உள்ளே இருந்து பதில் வரவில்லை. அதற்குள் பெரியம்மா உள்ளூர் செய்தி எதையோ கேட்கப் போக பேச்சு மாறி போய்விட்டது. அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார் அவர். அவரை கொண்டு விடுவதற்காக அவரோடு வாசல் வரை நடந்தாள் பெரியம்மா. தாழ்வாரத்தை தாண்டி ரேழி மறைவுக்கு போனவுடன் அவர் திரும்பினார். பெரியம்மாவிடம் சற்று தாழ்வான குரலில் சொன்னார், நான் சொல்கிறேன்னு தப்பாக ஒன்றும் நினைக்காதீங்க. செல்லையா ரொம்ப நல்ல பிள்ளை, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன், எவ்வளவோ பெரிய நிலைமைக்கு வர வேண்டியவன். அவனுக்கு இந்த பக்கத்தில் நம்ம சாதி சனத்தில் அடக்க ஒடுக்கமாக பொண்ணு கிடைக்காம போயிடுச்சா? பம்பாயில் இருந்தால் ஒரு பொண்ணை பிடிச்சாரனோ. இந்த பொண்ணோட அப்பா போயிட்டாரு. அவர் போனப்புறம் 1 மாதம் போல் தனியாக பம்பாயில் இருந்திருக்கு. எங்கே இருந்தது, யார் வீடுன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? அவர் முடிக்கவில்லை. பெரியம்மா, இந்தாப்பா என்ன சொல்கிற நீ? இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லி எங்கள் மனசை கலைக்கிற வேலையெல்லாம் செய்யாத. இப்போவே போயிடு. செல்லையா காதில் விழுந்தா சும்மா விட மாட்டான். அவங்க அப்பா போனப்புறம் யார் வீட்டில் எங்கே இருந்தான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்குங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப சரி, சொல்லிட்டீல்ல, போயிட்டு வா. பெரியம்மா உள்ளே திரும்பினாள். நிர்மலமாக இருந்த அவள் மனசில் ஒரு புள்ளி விழுந்து விட்டது. தாழ்வாரத்தில் நடந்தபோது தங்கம் கூடத்தை தாண்டி ஓடி மறைவது தெரிந்தது. அவளை கூப்பிடுவதற்காக திறந்த வாயை மூடிக்கொண்டாள். ஊஞ்சலில் உட்கார்ந்தபோது மனமும் ஊஞ்சலைப் போல ஆடுவதாக உணர்ந்தாள் பெரியம்மா. தங்கோ என்று கூப்பிட்டாள். சமையலறை கதவுறையில் இருந்து தங்கம் எட்டி பார்த்தாள். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாயே. இப்போ வந்துட்டு போனாரே, அவர் சொன்னது எதையாவது கேட்டியா? இல்லையே. என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. இந்த கிழவிக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணா, எல்லா விவரமும் தெரிஞ்ச பொண்ணா ஒருத்தி மருமகளாக வருது பல பேருங்க வயிற்றுச்சலை கலப்புது. கிராமத்து பழக்கமெல்லாம் உனக்கு தெரியாது. விஷயம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசும். நாம் எதையும் காதில் போட்டுக்கப்படாது. சரி, ரங்கன் தோட்டத்திலேருந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு வந்தானா என்று விசாரித்தாள். 1/2 மணி நேரம் கழித்து செல்லையா வெளியிலிருந்து வந்தான். காலை வெயிலில் நின்று பந்தல் போடும் வேலையை கவனித்ததால் உடல் எல்லாம் வேர்த்து இருந்தது. தங்கோ கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று கேட்டு கூடத்தில் உட்கார்ந்தான். தங்கத்தை காணாததால் பெரியம்மா கொண்டு வந்த தண்ணீரை குடித்துவிட்டு பின்பக்கம் போனான். அங்கே கிணற்றடியில் துணி துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். தங்கம் என்று அவன் கூப்பிட்டதும் திடுக்கிட்டு திரும்பினாள். அவள் முகம் கலங்கி இருப்பதைப் போல் இருந்தது. என்ன தங்கோ, ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டான். ஒன்றுமில்லையே என்றாள் அவள். கிணற்றுப்படியில் உட்கார்ந்தான். அவள் முகம் வழக்கம் போல இல்லை என்பது தெரிந்தது. என்ன தங்கோ, ஏன் என்னமோ போலிருக்க என்று மீண்டும் கேட்டான். ஆமாம், மனசு சரியா இல்லை. காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினாள். அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான்.
கல்யாணங்கிறது பொண்ணு வீட்டில் ஏற்பாடு பண்ணி பொண்ணோட அண்ணனும் அப்பாவும் உறவு முறைக்காரர்களும் வேலை செய்து ஏற்பாடு பண்ணுவாங்க. மாப்பிள்ளை ஜம்முன்னு கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு வந்து இறங்குவார். இங்கே என்னடா அண்ணா, மாப்பிள்ளை 10-15 நாளாக அலைஞ்சு திரிஞ்சு கருத்து போயிட்டார். இனிமேல் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு முழுவதும் என் கூடத்தான் இருக்கணும் என்றாள் தங்கம். அதற்கென்ன, அதுக்காகத்தானே இந்த கல்யாணம் என்று அவளிடம் நெருங்கி வந்து அவள் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டான். அவ்வளவு நாட்களாக இல்லாமல் அவள் மெல்ல வந்து அவனை அணைத்து கொண்டு கண்களை மூடினாள். வலுவில் வந்த அந்த ஸ்பரிச சுகத்தில் அவன் சிலிர்த்தான். உள்ள வாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, பெரியம்மா சொன்னாதான் கேட்பீங்க என்று அவனை அழைத்து கொண்டு கூடத்துக்கு வந்தாள். பெரியம்மா, இவங்களை பார்த்தீங்களா? கல்யாண அலைச்சல்ல இழைச்சி கருத்து போயிட்டார். எல்லா வேலைக்கும் இவர் எதுக்காக போகணும் என்று கேட்டாள். பெரியம்மா சிரித்தாள். சரியாகவே சாப்பிட்றதில்ல, இன்னைக்காவது இங்கே சாப்பிட்லான்னு சொல்லுங்க என்றாள். இதற்கும் பெரியம்மா சிரித்தாள். பிறகு, ஆமாம் செல்லையா, நானே சொல்லணும்னு நினச்சேன். ரங்கன் கத்திரிக்காய் கொண்டு வந்தான் பாரு, அப்படியே பிஞ்சு. அதை பார்த்தப்பவே உனக்கு பிடிக்குமென்னு நினச்சேன். தங்கம் சொல்லிட்டா. சரி, அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரே குஷியாக இருக்குது. ஆத்தங்கரைக்கு போய் 1/2 மணி நேரம் நீஞ்சினாத்தான் சரியாக இருக்கும். தங்கம், சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன், சோப்பு பெட்டி கொண்டா என்று வாங்கி கொண்டு கிளம்பினான் செல்லையா. தங்கம், அப்படியே ஒரு சொம்பையும் எடுத்துக்கொடு, நானும் உன்ன மாதிரியே குளிச்சு பார்க்குறேன் என்று சொல்லி சிரித்தான். சோப்பு பெட்டியை படித்துறையில் வைத்துவிட்டு இடுப்பு வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு படித்துறையின் கோடியில் இருந்த உயரமான இடத்திலிருந்து பொத்தென்று குதித்து பாதி ஆறு வரையில் நீந்திவிட்டு கிளம்பினான். கத்திரிக்காய் எண்ணெய் கறியும் பூசணிக்காய் சாம்பாரும் தங்கத்தின் கைமணத்தில் ஒன்றை ஒன்று தூக்கி அடித்தன. இந்த மாதிரி சாப்பிட்டா சாயங்காலம் வரை திண்ணையில் படுத்து தூங்க வேண்டியதுதான், அப்புறம் வேலையை யார் கவனிக்கிறது என்று சிரித்து கொண்டே கையை துடைத்து கொண்டு கிளம்பினான். அன்று பெரியம்மாவின் வீட்டுக்கு நேராக பந்தலுக்கு கீற்று வைந்து கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் அதை பார்க்க வந்தபோது பெரியம்மா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தான். பெரியம்மா இல்லை, தங்கம் மாத்திரம்தான் இருந்தாள். கையில் ஏதோ ஒரு புத்தகம். மத்தியான சாப்பாட்டோடு சரியா? டிஃபன் ஒன்றும் கிடையாதா என்று கேட்டான். காப்பி கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் தங்கம். வேண்டாம், இப்போதான் சாப்பிட்டேன் என்றான். பிறகு, கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டிய நகைகள் அத்தனையும் பெரியம்மா போடுறாங்க. புடவை மற்ற துணிமணிகள் எல்லாம் அப்பாவும் அம்மாவும் வாங்குறாங்க. நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் இல்லையா? என்ன வாங்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, நீ எதையாவது சொல்ல, வாங்கித்தரேன் என்றான். தங்கம் ஒரு கணம் யோசித்தாள். பிறகு சொன்னாள், உங்ககிட்ட கேட்கறதுன்னா நீங்கள் தரக்கூடியதைத்தானே கேட்கணும் என்றாள். அப்போது அதை கேட்டுக்கொண்டே வந்த பெரியம்மா, அப்படி என்னம்மா எங்களால் கொடுக்க முடியாததை நீ கேட்டுட போகிற என்று கேட்டாள். கேட்டால் சிரிக்கக்கூடாது, இல்லை சொல்லு. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ஒரு ஆசை. கல்யாணத்தின் போது பெரிய பெரிய மேளவாத்தியக்காரங்கெல்லாம் வந்து வாசிப்பாங்க. யார் வாசித்தா எனக்கு என்ன? எனக்காக நீங்கள் ஒரு தடவை வாசிக்கணும், எனக்கு கேட்கணும் போல இருக்குது. அதுக்கென்ன, வாசித்தா போகுது, இப்போவே வாசிக்கட்டுமா? ஆனால் இப்போ வாசித்தா அது நல்லா இருக்காது என்றான் செல்லையா. பிறகு, நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. நாங்கள்லாம் எத்தனை பெரிய வித்வானாக மாறினாலும் இந்த ஊர் கோவிலுக்கு சேவகம் பார்க்குறவங்க தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கோவிலில் வாசிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ராத்திரி அர்த்த ஜாமத்தும் போது கோவிலில் வாசிக்கிறேன், நீயும் வா. மேளம் வாசிக்கட்டுமா, நாதஸ்வரம் வாசிக்கட்டுமா? நாதஸ்வரமே வாசியுங்களே. சரி என்றான். இரவு மணி 8. அன்று இரவு அர்த்தஜாமத்தின் போது செல்லையா வாசிக்கப் போகிறானாம். அதுவும் கொஞ்ச நாட்களாக வாசிக்காமல் இருந்த நாதஸ்வரம் வாசிக்கப் போகிறான் என்று காதில் விழுந்ததுமே ஊர்க்காரர்கள் நிறைந்து விட்டார்கள். செல்லையா தன்னை மறந்து, கோவிலை மறந்து, அதன் உள்ளே வீற்றிருக்கும் பெருமாளையும் மறந்து, தங்கம் என்ற உருவத்தை மாத்திரமே நினைத்து மெய்மறந்து வாசித்தான். அதுவரை எத்தனையோ தடவை அவன் வாசிப்பை கேட்டிருந்த அந்த ஊர்வாசிகள் இன்றைக்கு என்ன இவ்வளவு அருமையாக வாசிக்கிறானே என்று பிரமித்தார்கள். அதுவரை அவன் வாசிப்பை ஒரே ஒரு தரம் மாத்திரம் கேட்டிருந்த தங்கம் தான் கேட்டதற்காக அவன் இவ்வளவு உயர்வாக வாசிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாசிப்பின் லயத்தில் கரைந்தாள். ஒரு வழியாக முடித்து கண்களை திறந்தபோது
பெண்கள் கூட்டத்தோடு தங்கம் வீட்டுக்கு கிளம்பியிருந்தாள். இரவு முழுவதும் செல்லையாவுக்கு தூக்கம் வரவில்லை. அன்று வாசித்ததை நினைத்தே உருகி கொண்டிருந்தான். எப்படி இருந்தது என் வாசிப்பு? உனக்காகத்தானே இப்படி வாசித்தேன். என்னை பார்த்து நன்றாக இருந்தது என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று தங்கத்திடம் மானசீகமாக கேட்டுக்கொண்டிருந்தான். செல்லையா, செல்லையா என்று அவனை யாரோ உலுக்கி எழுப்பினார்கள். முன் இரவில் தூங்காமல் பின் இரவில் தூங்க ஆரம்பித்த செல்லையா திடுக்கிட்டு கண் விழித்தான். உன்னை பெரியம்மா உடனே வர சொல்றாங்க என்று எழுப்பிய பையன் சொன்னான். துண்டை போட்டுக்கொண்டு வாசலுக்கு வந்தான். 2 வீடு தள்ளியிருந்த பெரியம்மாவின் வீட்டுக்கு போனான். தாழ்வாரத்து குரட்டின் அருகில் நின்றிருந்த பெரியம்மா செல்லையாவை கண்டதும், செல்லையா, தங்கத்தை காணோம்ப்பா என்றாள். எப்பையிலேருந்து? ராத்திரி இங்கே தூங்கினான்ல? ராத்திரி படுத்திருந்தாப்பா. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா. அவள் அப்பாவை பற்றி சொன்னா, அம்மாவை பற்றி சொன்னா. நேற்றுக்கு நீ வாசித்ததை ஒரேடியாக புகழ்ந்தா. ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டிய அபார ஞானம்னா. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பையிலேருந்து காணோம் என்று பதட்டத்துடன் கேட்டான் செல்லையா. காலை 4 மணி அடித்த சத்தம் கேட்டுச்சு. எழுந்திருக்கலாமான்னு புரண்டு படுத்தேன். சரி, பின்னால் போயிருப்பான்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அவள் வர வழியாக காணலை. சரின்னு பின்பக்கம் வந்தா கதவு திறந்து கிடந்தது. செல்லையா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா. ஊரு கண்ணு படுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். கண்ணு பட்டுடுச்சு போல் இருக்கப்பா என்று குரல் எழுப்பி அழுதாள் பெரியம்மா. ஒரு நிமிஷம் செயலெழுந்து நின்ற அவன், நீ அழுது புலம்பாத. வாசலில் போகிறவங்க உள்ளே வந்துடுவாங்க. கொஞ்சம் சத்தம் போடாமல் இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கொல்லை பக்கமாக போனான். கொல்லை பக்கம் முழுவதும் தேடிய பிறகு வெண்ணாற்றை நோக்கி நடந்தான். சரியாக இருள் பெரியக்கூட இல்லை. சாலையில் யாருமே இல்லை. ஆற்றை நோக்கி படிகளில் தேடி பார்த்தான். ஆற்றின் ஓட்டத்தைக் கண்டு பயந்து நடுங்கி செம்பில் தண்ணீர் எடுத்து குளித்தவளா தைரியமாக தண்ணீரில் இறங்கி இருக்கப் போகிறாள்? வீட்டுக்கு வந்தான். அவன் வரவை எதிர்பார்த்து கொல்லை நிலைப்படியிலேயே உட்கார்ந்திருந்த பெரியம்மா, என்னப்பா என்று ஈனஸ்வரத்தில் கேட்டாள். அவன் ஏதுமில்லை என்று தலையை ஆட்டிவிட்டு உள்ளே வந்தான். கூடத்துக்கு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்தான். பெரியம்மா, இந்த 15-20 நாளாக இல்லாமல் அவள் நேத்திக்கு முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை பார்த்த உடனே நான் புரிஞ்சிட்ருக்கணும். என்னை சாப்பிடுன்னா ஆசை ஆசையாக சமையல் பண்ணி போட்டா. உங்கள் வாசிப்பை கேட்கணுன்னா என்னை பைத்தியமாக்கினா. அவள் இப்போ எங்கே பெரியம்மா? அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கன்னு உங்ககிட்ட தானே பெரியம்மா ஒப்படைச்சிருந்தேன். எனக்கும் இப்போ தாப்பா புரியுது. நேற்று முழுக்க அவள் அப்படி இருந்தா. நகை அத்தனையும் போட்டுக்கிறப்ப இது பேர் என்ன, இது எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா. ராத்திரி முழுக்க என்னை தூங்க விடலை. அப்போ எனக்கு வேறு ஒன்றும் நினைக்க தோணலையேப்பா என்று கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஏன் பெரியம்மா, இங்கே நேத்திக்கு இல்லாட்டி முந்தா நாள் யாராச்சும் வந்திருந்தாங்களா? கல்யாணம்னு எத்தனையோ பேர் தான் வராங்க. நீ யாரை கேட்குற? பம்பாயிலேருந்து. அல்ல, பம்பாயை பற்றி பேசுகிறவங்க. ஆமாம், திருவிடமருதூர் தம்பி வந்திருந்தான். தங்கந்தான் காப்பி கொண்டு வந்து கொடுத்தா. அவளை முழுங்குற மாதிரி பார்த்தான். அப்போவே நினச்சேன், பாவி கண்ணு படுதேன்னு. சரியா போச்சு. அவர் தங்கத்துக்கிட்ட ஏதாவது பேசினாரா? நடேச பிள்ளை மகளாமா நீன்னு கேட்டான். அப்புறம் ரேழி மரவில் போனதும், போயும் இந்த பொண்ணு தான் உனக்கு கிடைச்சதா? நம்ம சாதி சனத்தில் செல்லையாவுக்கு பொண்ணே கிடைக்கலையா? பம்பாயிலிருந்தா பிடிச்சாரனோ அப்படின்னு என்னமோ தத்து பித்துன்னு கேட்டான். செல்லையாவிற்கு சட்டென்று விளங்கியது. அப்புறம் என்ன கேட்டான்? இதையெல்லாம் தங்கத்தை வச்சுக்கிட்டே கேட்டானா? இல்லையே, ரேழி மறைவுக்கு போனப்புறந்தானே திருட மாதிரி மறைஞ்சு நின்று கேட்டான். ஏன் தம்பி, அவன் என்ன கேட்டிருந்தா தங்கத்துக்கு என்ன? தங்கம் இதையெல்லாம் கேட்டிருக்க மாட்டான்னு நிச்சயமாக தெரியுமா? என்னப்பா இது இப்படி புதிர் போடுற? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. அவன் தங்கத்தை பார்த்தானோ பேசினானோ எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா என்று கிராமத்து முறையில் பெரியம்மா அழ ஆரம்பித்தாள். இரு பெரியம்மா, தங்கம் போயிட்டான்னு தெரிஞ்சப்புறம் அழலாம். இப்போ நல்லா நினைவுபடுத்தி சொல்லு. அவன் பம்பாய் போயிருந்தேன்னு சொன்னானா? தங்கத்தை எங்கேயாவது அங்கே பார்த்தேன்னு சொன்னானா? பெரியம்மா அழுகையை நிறுத்திவிட்டு யோசித்தாள். இதான்ப்பா சொன்னான். செல்லையா பெருசாக வர வேண்டியவனாச்சே. அவனுக்கு இந்த பொண்ணு தானா கிடைச்சான்னா? உன் குடும்ப வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொன்னான். இதெல்லாம் கல்யாணம் நடக்கிற வீட்டில் பேசுகிற பேச்சு இல்லை, வெளியே போன்னேன். பெரியம்மா, அத்தனையே தங்கம் கேட்டுட்டு இருந்திருக்கா என்று கூறி செல்லையா புழுவாய் துடித்தான்.
அது எப்படி உனக்கு தெரியும்? தங்கம் உன்கிட்ட சொன்னாளா? இல்லை, அவள் என்கிட்ட எதுவும் வார்த்தையால் சொல்லலை. ஆனால் இதோ ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என் கையால் சமைச்சு போடுறேன், சாப்பிட்டுடுன்னு சொல்லாமல் சொன்னான். நீயும் கொஞ்சம் வாத்தியம் வாசி, கடைசி தடவையாக நான் கேட்டுட்டு சாகிறேன்னு சொல்லாமல் சொன்னா பெரியம்மா. எனக்கு தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற திறமை இல்லாமல் போயிடுத்து. என்னப்பா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே விளங்கலையே. உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். இப்போ அழுது புலம்பி ஊரை கூட்டாத. தங்கத்தை காணுங்கிறது ஒருத்தருக்கும் தெரிய வேணாம். நான் பார்த்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். சைக்கிளை எடுத்துக்கொண்டான். மறுபடியும் ஆற்றின் கரைக்கே போனான். யாரோ ஒருவர் வந்து தங்கத்திடம் அவள் பம்பாய் வாழ்க்கையை பற்றி தனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ரயிலில் வந்தபோது பாதி ராத்திரியில் சின்ன ஸ்டேஷனில் சொன்னதை நிறைவேற்றிவிட்டாளோ? ஆற்றின் கரையோடு சைக்கிளை தள்ளி கொண்டு போனான். ஆற்றின் இரு கரைகளிலும் அங்கங்கே வாழைத் தோட்டங்களும் மூங்கில் கொத்துகளும் தண்ணீரை தொட்டு கொண்டிருந்தன. அந்த இடங்களில் எல்லாம் ஆற்றோரத்து வண்டல் மண்ணில் கால் பதிய முழங்கால் வரை தண்ணீரில் நின்று கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் வரை ஏதாவது ஒதுங்கி இருக்கிறதா என்று பார்த்தான். 5-6 மைல் போனதும் ஒரு ஊரின் தொடக்கம் தெரிந்தது. சைக்கிளில் வரும்போதே ஆற்றின் கரையில் கூட்டம் இருப்பது தெரிந்தது. பெடலை அழுத்தி மிதித்து கூட்டத்தின் அருகில் வந்தான். சைக்கிளில் இருந்து குதித்தான். கூட்டத்தை விலக்கி கொண்டு போய் பார்த்தபோது தரையில் கிடந்தது ஒரு உடல். தங்கம் என்று தரையில் சரிந்தான். செல்லையாவை தெரிந்து கொண்ட கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் அவன் தோளை தொட்டு, யார் தம்பி இது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்று விசாரித்தார்கள். செல்லையா வெகுநேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவள் முகத்தையும் கைகளையும் தடவி கொடுத்தான். தம்பி, கொஞ்சம் இப்படி வாங்க என்று ஒருவர் அவனை வலுக்கட்டாயமாக இழுத்து அப்பால் அழைத்து போனார். தம்பி, இது அந்த பம்பாய் பெண்ணா? அடடா, குளிக்க போய் சுழல மாட்டிக்கிட்டதா? கூட யாரும் போகலையா? எப்போ குளிக்க போச்சு என்று ஆளுக்கு ஒரு கேள்வியாக கேட்டார்கள். செல்லையா பதில் ஏதும் சொல்லாமல் கண்களை மூடிக்கொண்டான். கிராம முன்சீப் வந்தார். தம்பி, மேலே நாம் செய்ய வேண்டியது செய்யணுமே, போலீஸுக்கு சொல்லி அனுப்பணும் என்றார். கூட்டத்தில் ஒருவர், போலீஸ் எல்லாம் வேணாங்க, உடலை எடுத்துக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கை வேற கால் வேறையா அறுத்து அதெல்லாம் வேணாங்க என்றார். செல்லையா எழுந்து நின்றான். கிராம முன்சீப் ஐயா யாரு என்று கேட்டான். கூட்டத்தினர் காட்டினார்கள். ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். போலீஸு, ஆஸ்பத்திரி, உடல் அறுக்கிறதெல்லாம் வேணாம். எங்கள் ஊருக்கு கூட சொல்ல வேணாம். தங்கத்தின் உடம்பை இந்த ஊரிலேயே கொளுத்திடலாம் ஐயா. நீங்கள்லாம் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க ஐயா. உங்கள் அத்தனை பேரையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் ஐயா. போலீஸ் எல்லாம் வேணாம் ஐயா என்று இறைஞ்சினான். ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் செல்லையாவுக்கு உதவ முன்வந்தார்கள். விளக்கு வைக்கும் நேரத்தில் தங்கம் ஊர்வலம் கிளம்ப செல்லையா தீச்சட்டி ஏந்தினான். அப்போது அவனுக்கு கை சுடவில்லை. ஆனால் அதற்கு பிறகு எப்போது அவன் வாத்தியத்தை கையில் எடுத்தாலும் கை சுட்டது. விரல்கள் எல்லாம் சுட்டன. உடல் எல்லாம் சுட்டது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப பாவம் தங்கம் கேரக்டர். வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்னதான் செல்லையா விருப்பப்பட்டு வாழ்க்கை கொடுத்தாலும் நாளைக்கு யாராவது ஒருத்தர் பார்த்து நீ அங்கே இருந்தியான்னு கேட்டுட்டானா அதை தாங்க முடியாதுங்கிறதுனாலேயே இப்படி ஒரு முடிவை கேட்க வேற கேட்டுட்டார் இல்லையா. ஒருத்தர் ஏதோ பார்த்துட்டு வேற தவறாக சொன்ன உடனே அவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. ரொம்ப மனசு வலிச்சது. ஒரு வித்தியாசமான கதையை நான் படிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் நானும் இத்தனை வருஷமாக படிச்சுருக்கேன். இந்த கதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதை தான். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.